அதுக்கு ஹாய் டீம், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சத்யா, சில்வர் டைரக்டர். லீடர்ஸ், எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து பிஜி அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சர் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிஜி அசிஸ்டண்டா இருக்கேன். ஸோ மந்த்லி ஆவரேஜா 60,000 அபோவ் இன்கம் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? 7 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் கவர்மெண்ட் டீச்சரா. எனக்கு இந்த வாய்ப்பு வந்து 2023 சாரி 2 லாஸ்ட்ல கிடைச்சது. எப்படின்னா, நான் ஈவினிங் வந்து நான் வந்து இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாலாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சோசியல் மீடியாவும் எனக்கு அந்த அளவுக்கு நான் அதுல டைம் வேஸ்ட் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஸோ ஸ்டேட்டஸ்ல எந்த ஒரு முதலீடும் இல்லாம ஒரு பிஸ்னஸ் அப்படின்ட்டு, ஆனா இதுல இன்கம் வந்து லேக்ஸ்ல எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ். அது எப்படி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம நம்ம வந்து இவ்வளோ இன்கம் எடுக்க முடியும்னு யோசிச்சேன். பிறகு அவங்களுக்கே கால் பண்ணேன். ஆக்சுவலா அந்த ஸ்டேட்டஸ் வச்சது என் கூட ஒர்க் பண்ற டீச்சரோட ஹஸ்பண்ட், எனக்கு ஃப்ரெண்டு தான் அவங்க. ஸோ இல்ல சத்யா, இது உண்மைதான், நீங்க வந்து அதுல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, நானுமே அதை என்னன்ட்டு பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். அவங்க எனக்கு எல்டிபி ஷேர் பண்ணாங்க, பார்த்தேன். எனக்கு ஆனா அப்படியுமே எனக்கு வந்து நம்பிக்கை வரல. ஏன்னா எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ தூரம் பண்றாங்களா, இப்படி ஒரு பிசினஸ் இருக்காண்டு எனக்கு அப்போ புதுசா இருந்தது. ஏன்னா நான் வந்து டீச்சரா ஆயிட்டேன். ஸோ அதுக்கான எக்ஸாம் அந்த மாதிரி தான் என்னோட தாட் இருந்ததே தவிர, அதையும் தாண்டி இப்படியெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒரு அந்த வட்டத்துக்குள்ளே இருந்துட்டேன். சரி, ஓகே, என்ன எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கும். ஸோ என்னன்ட்டு உள்ள போய் பார்த்தேன், சர்ச் பண்ணேன். நீங்க தான் சார் எனக்கு எல்டிபி எடுத்தீங்க. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை வரல. பட் நான் கூகுள், யூடியூப்லாம் சர்ச் பண்ணேன். ஆமா, இப்படிலாம் விஷயம் இருக்கு, சரி என்னன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு பைலட் பேட்ச் எல்லாமே, அப்போ 6 பைலட் பேட்ச் நினைக்கிறேன், எல்லாமே நான் வாங்கி வாங்கி நானே ஆர்வமா வாங்கி வாங்கி பார்த்தேன். ஸோ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். பிளான் வந்து எனக்கு கம்ப்ளீட்டா ரொம்பவே புரிஞ்சுது. இருந்தாலும் அது எப்படி கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட் எல்லாம் எப்படி சாத்தியம், ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்கிறதுக்காக இதெல்லாமா ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு அதை தெரிஞ்சுக்க இன்னும் ஆர்வமா இருந்தது. அப்புறம் பார்த்தா நான் இருந்த சரௌண்டிங்ல எங்க ஸ்கூல் பக்கமே ஒரு வெஸ்டீஜ்ல, பட் அவர் அதர் டீம் நினைக்கிறேன், பட் எனக்கு அவரை பத்தி ரொம்ப தெரியாது. என் ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது, ஆமா ஒருத்தர் இந்த ஊர்ல கூட வெஸ்டீஜ்ல கார் ஃபண்ட் எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்பதான் நான் நம்பவே ஆரம்பிச்சேன். சோ இது உண்மைதான் அப்படின்ட்டு. சோ எனக்கு ஒரு ஆசை, நான் வந்து டீச்சருங்கிறத தாண்டி ஆஸ் அ உமன், பிசினஸ் உமனா எனக்கு மாறணும், அந்த ஃபீல்டுக்குள்ள என்னோட கால் தடம் பதியணும்னு ரொம்ப ஆர்வமா பண்ண ஆரம்பிச்சேன். முக்கியமா ரொம்ப ஆர்வமா பண்றதுக்கு காரணம், ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு வந்து நிறைய ஃபேமிலியில இருந்து ஸ்ட்ரகிள்ஸ், தினமும் ஏதாவது தொந்தரவுகள் சச்சரவுகள் இருந்துட்டே இருக்கும். அதை நினைச்சு கண்ணீர் கண் கசங்கிட்டே இருப்பேன். எப்பவும் பாருங்க அழுதுட்டே இருப்பேன், ஒவ்வொன்றா நினைச்சு ஃபேமிலி இஷ்யூஸ். ஆனா இது கிடைச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் எனக்கு ஒரு தூசு மாதிரி தெரியுது. அதெல்லாம் உதறி தள்ளிட்டு என்ன நான் பிஸி ஆக்கிக்கிட்டேன். சரிங்களா? எனக்கு இந்த வெஸ்டீஜ் என்னோட ஸ்கூல்ல நான் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர், நான் ஸ்டூடெண்ட்ஸ், இதையே தாண்டி நான் வேற எதுவுமே யோசிக்கல. எனக்கு கிடைக்கிற நேரங்கள்ல எல்லாமே வெஸ்டீஜ் 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 தான். ஸோ கிடைக்கிற நேரத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆரம்பத்துல ரொம்ப ஆர்வத்துல நானுமே என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அவங்களும் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர், அவங்களுமே வந்தாங்க, நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. ஸோ அவங்களும் வந்தாங்க. சரி சத்யா, நீ சொன்னா சரியா இருக்கும் அப்படின்ட்டு சேர்ந்துட்டாங்க என்கிட்ட. அப்போ நானும் அவங்களும் சேர்ந்தே பண்ணணும் நிறைய. அதுக்கப்புறம் தான் சோசியல் மீடியா யூஸ், என்கிட்ட ஐடி எல்லாமே இருக்கும், இன்ஸ்டா இருக்கும், எஃபி இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் என்னோட போன் யூசேஜும் சரி, சோசியல் மீடியா யூசேஜும் ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ நானே போடுவேன், ஆடு போடுவேன், பூஸ்ட் பண்ணுவேன், டீம் வேக வேகமா ஐடியா எடுப்பேன். ஆனா ரீடைன் பண்ண தெரியாது. ரொம்ப ஆர்வ கோளாறுல நிறைய விட்டுருக்கேன். அப்போ கொஞ்சம் டிமோட்டிவேஷன் ஆகும். அப்போ நீங்க சொன்ன 2 பாயிண்டா நான் ஃபாலோ பண்ணேன் சார். யாரு பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் தொடர்ந்து பண்ணுவேன். அண்ட் நெவர் கிவ் அப், கோ நெக்ஸ்ட். அததான் சரி, இவங்களுக்கு இந்த பிசினஸ் பண்ண கொடுத்து வைக்கல, சோ நாம தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு. இன்னொன்னு நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சிருக்கேன்.
அதாவது நான் இதுக்குள்ள வரும்போது ட்ரைனிங் வாங்கன்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து என்னடா நம்மளே வர்றது ஈவினிங் தான், இதுக்கு மேல வீட்டு வேலை இருக்கும், குழந்தைங்கள பார்க்கணும், ஹோம்ஒர்க் இருக்குமேன்ட்டு இதை வேற பார்க்க சொல்றாங்களே, இது போதாதா, நமக்கு இந்த நாலேஜ் போதாதா அப்படின்ட்டு சரி என்னதான் இருக்கு ட்ரைனிங் பார்ப்போம்னா, அப்போ நிறைய லேடிஸ் பேசினாங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. இவ்ளோ அழகா லேடிஸால ஒரு மீட்டிங் ட்ரைனிங் எடுக்க முடியுமா, இவ்வளவு அழகா போல்டா பேச முடியுமா. அப்போ ஒரு சிஸ்டர் பேசியிருந்தாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து மொபைல் போன் எல்லாம் உடைச்சிட்டாங்க, எனக்கு ப்ராடக்ட் வாங்க கூட வழி இல்லைன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை என்ன மாத்துச்சு. நமக்கு இன்கம் வருது, நம்மளால ப்ராடக்ட் வாங்க முடியும், நாம ஏன் இந்த பிசினஸ் இன்னும் நல்லா எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே அதுல இருந்து மோட்டிவேட் ஆனேன். அதே மாதிரி அச்சீவர்ஸ் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் நான் என்னைக்குமே மிஸ் பண்ணதில்லை. சப்போஸ் மிஸ் பண்ற சுச்சுவேஷன் வந்தாலும் நான் யூடியூப்ல கேட்டுப்பேன். அந்த அச்சீவர்ஸ் டிப்ஸ், அந்த டைம்ல கேட்ட அச்சீவர்ஸ் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் இன்னுமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்தது. ட்ரைனிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டீம் எனக்கு வந்து முதல்ல உடைஞ்சது. அதுக்கப்புறம் நான் கரெக்டா என்ன வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன். என்னோட கிரேட் அப்ளைன் 3 பேரு, செங்கோல் ராணி சிஸ்டர், பிரியங்கா மேம் அண்ட் கிரீஷ் பிரதர், இவங்க சப்போர்ட்னால, அவங்க எடுத்து தர ட்ரைனிங்னால நான் ரீடைன்மெண்ட் எப்படி பண்ணணும் அது கத்துக்கிட்டேன். இப்போ என்னோட டீமுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் சண்டே, இன்னைக்கு கூட நான் நடத்தினேன் என்னோட டீமுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நம்மளோட தாரக மந்திரமே லேர்ன் ஃபர்ஸ்ட் ஏர்ன் நெக்ஸ்ட் தான். ஸோ நான் கத்துக்கிட்டதை என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு நான் கத்து கொடுத்தேன். ஸோ அவங்களுமே என்ன அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுமே ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ற அளவுக்கு இருக்காங்க. இப்போ சண்டே நான் அவைலபிள் இல்லாட்டாலும் என்னோட டீம் மெம்பர்ஸ் வந்து அழகா டீம் மீட்டிங் எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த பிசினஸ் பண்றதுல நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஃபியூச்சர் இன்கம். ஆஃப்டர் 60 இயர்ஸ் எனக்கு வந்து பென்ஷன் வராது. ஏன்னா இப்போ உள்ள கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஜிபிஎஃப் கிடையாது, சிபிஎஸ் தான். ஸோ ஆஃப்டர் 60 இயர்ஸ் இதே இன்கம் வேணும்னா இதை விட டபுள் என்ன ட்ரிபிள் என்ன லேக்ஸ் எபோ எடுக்கலாம். ஸோ அப்போ இது ஃபியூச்சர் செக்யூரிட்டி அண்ட் ஜென்ரேஷன் இன்கம். எனக்கு அப்புறம் என் குழந்தைங்களுக்கு என்னால எது சேர்த்து வைக்க முடியுமோ இல்லையோ ஒரு நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு போவேங்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இது எல்லாருமே எடுத்து பண்ணுங்க. லேடிஸ் வந்து என்னைக்குமே முன் வச்ச கால பின் வைக்காதீங்க, தொடர்ந்து நில்லுங்க. இதுல நீங்க வந்து ஸ்லோவா பண்ணாலும் சரி, ஃபாஸ்டா பண்ணாலும் சரி, இதுல வந்து சக்சஸ்ங்கிறது கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். ஏன்னா நம்மளுடைய பிளான் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நெவர் கிவ் அப். ஒருத்தவங்க வர்றாங்க, ஐடியா கன்வெர்ட் ஆனாலும் தொடர்ந்து பண்ணலையா, அதுக்காக ஒரி பண்ணிக்காதீங்க. இவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து வைக்கல, சோ இவங்க அன்ஃபிட், நம்ம அடுத்த லீடருக்கு இந்த வாய்ப்பை கொடுப்போண்டு போய்கிட்டே இருங்க. அதே மாதிரி நீங்க உங்களை பிஸி ஆக்கிக்கோங்க, சரிங்களா. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க வெஸ்டேஜ் ஃபுல் டைமா எடுத்து பண்ணுங்க. நீங்க பிஸி ஆயிட்டீங்கன்னா ஃபேமிலி இஷ்யூஸ், கண்ட பிரச்சனை எல்லாம் நமக்கு தூசு மாதிரி. சோ நீங்க இதுல போக்கஸ் பண்ணீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்க அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பா லேடிஸ், என்னால பார்ட் டைமா எடுத்து பண்ற என்னால இங்க அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களாலேயும் முடியும். ஸோ எல்லாரும் தொடர்ந்து எடுத்து பண்ணுங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச்.